துரதிருஷ்டவசமாக சில அமைச்சர்கள் ப்ரொவோகேட்டிவாக பேசுகிறாங்க. எதிர்கட்சியினர் தவறு செஞ்சீங்க, லைவில் காட்டுறீங்க. தப்பு செய்கிற எதிர்கட்சியினரை அம்பலப்படுத்தட்டும், மக்கள் அதை பார்க்கட்டும் உடனே அந்த விவாதத்தை, அந்த சர்ச்சையை, பிரச்சனையை இவர்களே கொண்டு விடுறாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் சொன்ன வார்த்தையெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. சபைக்குள்ளேருந்து நீக்கிறேன்னு சபாநாயகர் சொல்கிறார். அதுக்குள்ளே லைவில் எல்லாம் பார்த்துடுறாங்க. இன்னைக்கு உதயநிதி சொன்ன மாதிரி அதை கட் பண்ணி ரீல்ஸாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கேவலமாக இருக்குது. சட்டமன்றம் மாண்புன்னு தயவு செய்து காமிச்சிடாதீங்க. அதுக்கு தயவு செய்து நேரலையை நிறுத்துங்க. கொஞ்சம் நஞ்ச மரியாதை அதுக்கு மீதம் இருக்கட்டும். முதலமைச்சர் பேசின வார்த்தையே தப்பு. ஏதோ கையில் வச்சுக்கிட்டு மிரட்டுற மாதிரி இருக்கு. திறந்து பார்த்துட்டு நேரம் அறிவிப்பு வந்திருக்கணும் சார். ஆமாம், வருவாய்த்துறையில் இந்த தப்பு நடந்திருக்கு, கடந்த ஆட்சியில் உள்ளாட்சித்துறையில் இது நடந்திருக்கு, ஏன் சொல்ல மாட்டேறீங்க? அதுக்கு தான் உதயநிதிக்கு சரியாக கேட்டார். இன்னைக்கு யோசிக்காரருக்கு நான் டைம் கேட்டிருக்கீங்களா? வெளியிடுங்க சார். தப்பு நடந்தால் வழக்கு போடுங்க சார். 540 யாரு சார் பரப்புறா? என்ன சார் இது? அப்படி கேட்கறது பூரா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அது ஊடகத்தோட வேலை இல்லை. அவங்க 1000 பேஜிட்டு போட்டோம். உங்க நிலைப்பாடு தானே 543 அப்படிங்கிற நம்பர் விஜய் வாயிலிருந்து வந்துச்சான். அதுல ஃப்ரீஸ் பண்ணுங்கன்ற 3வது வார்த்தை வந்துச்சான். ஏன் வரல? எங்க நிலைப்பாடு அதுதானா? ஏன் இல்லை? ஸ்பீச்ல ஏன் இல்லை? அதுக்கு நேர்மாறா ஒரு பேராவை எதுக்கு திணிச்சிங்க போட்டீங்களே? அந்த தீர்மான வாசகம் உங்க நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருந்தால் அமித்ஷா முன்னால் பேசிய பேச்சில் அந்த பேரா இல்லையே? ஏன் எல்லாத்தையும் மறந்துட்டு சட்டமன்றத்தை நீங்கள் எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறா ஒரு பேராவை எழுதி வச்சு முதலமைச்சரை படிக்க வைக்கிறீங்க. அவரை அவமானப்படுத்துற மாதிரி அதே வாசல்ல நின்றுக்கிட்டு எங்கள் நிலைப்பாடு 543 ஃப்ரீஸ் பண்றதாங்கிறீங்க. அப்ப விஜயை அவமானப்படுத்தியது யார்? அப்போ இந்த பேராவை எடுத்துருங்க, இந்த பேராவை சேருங்க. அப்போ நீங்க பிஜேபியை பார்த்து பயப்படுறீங்களா? அமித்ஷாவை பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல அமித்ஷா ஏதாவது உங்களை மிரட்டினாரா? சட்டம் ஒழுங்கு தொடர்பான ரெவியூ மீட்டிங் நடக்கிற போது இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துற பற்றியும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கன்னு தலைமைச் செயலருக்கு சொன்னது யார்? அவங்க அப்படியே ஒதுங்கிட்டாங்க. தலைமைச் செயலர் மேல குறி வச்சிட்டீங்க. அந்த துறை சார்ந்தவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சட்டமன்றத்தை விளக்கம் தராங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சொல்லுங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? தாய் சார் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, சுற்றறிக்கை திரும்பப்பட்டீங்க. இப்பதான் நான் சொல்றேன், இந்த அதிகாரி தலைமைச் செயலரை கை விட்டீங்களே நீங்க. அதென்ன தலைமைச் செயலரோடு நிறுத்துறீங்க? இந்த தலைமைச் செயலருக்கு உத்தரவிட்ட பிரகஸ்பதி யாருன்னு சண்முகம் கேட்டிருக்க வேண்டாமா? வீரபாண்டி எங்க போன? இடதுசாரிகளும் தலைமைச் செயலரோடு நிறுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேல பார்வை, அதிகாரிகள் ஆட்சி அப்படின்னு சொல்லி, அதான் இடதுசாரிகளுக்கு மேல பார்வை வராது. ஏன்னா இவங்க ஆதரவு கொடுக்குற ஆட்சியா, அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கறது வாபஸ் வாங்கணும் அப்படிலாம் நான் சொல்லல. தப்புன்னு சொல்றதுக்கு தயங்குகிற இடதுசாரிகளை நான் பார்த்து பல காலம் ஆச்சு. இடதுசாரிகளுடைய அந்த போராட்ட குணம் இந்த லட்சணத்துல இன்னைக்கு வீழ்ந்து போய் கிடக்குதா? அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் லக்ஷ்மணன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை, அதை ஒட்டிய விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பல்வேறு சட்டமன்றங்களை பார்த்துருப்பீங்க. இந்த சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இன்றைக்கு நடக்கக்கூடிய காரசார விவாதங்கள், இதெல்லாம் எதை காட்டுது? சட்டமன்ற நிர்வாகத்துக்கு, அரசு நிர்வாகத்துக்கு, அரசியலுக்கே கூட புதியவர்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பெரும்பான்மையான தாவேக்கா உறுப்பினர்கள், அவர்களுக்கு ஆட்சியும் இருக்கிறதுனால மிகுந்த ஒரு பொறுப்புணர்வு அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கணும். துரதிருஷ்டவசமாக சில அமைச்சர்கள் ப்ரொவோகேட்டிவாக பேசுகிறாங்க. எதிர்கட்சியினரை தூண்டி விடுறது மாதிரி வார்த்தைகளை திட்டமிட்டு பயன்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. நான் சொல்கிறேன், எதிர்கட்சி என்ன வேணாலும் பண்ணலாம், ஆளுங்கட்சி அமைச்சர்கள் அம்முன்னு இருக்கணும், நான் அப்படி சொல்லலை. பொறுப்புணர்வு உங்களுக்கு தான் அதிகம். அப்படி சேட்டை பண்ணுற எதிர்கட்சியை மக்கள் முன்னால் அம்பலப்படுத்தணும்னா உங்களுடைய அந்த மௌனம் தான் ரசிக்கப்படுமே தவிர, முதலமைச்சர் விஜய் பல பிரச்சனைகளுக்கு பேசாமல் இருக்கிறார்கள், அந்த மௌனம் ரசிக்கப்படாது. நீங்க இந்த விஷயத்துல மௌனமா இருந்து எதிர்கட்சியினர் தவறு செஞ்சீங்க, லைவ்ல காட்டுறீங்க. தப்பு செய்கிற எதிர்கட்சியினரை அம்பலப்படுத்தட்டும், மக்கள் அதை பார்க்கட்டும் உடனே தவிர அந்த விவாதத்தை, அந்த சர்ச்சையை, பிரச்சனையை இவர்களே தூண்டி விடுறாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் சொன்ன வார்த்தையெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. சட்டமன்றத்தில் நீங்க அரசியல் 1000 சண்டை போட்டுக்கலாம். திட்டமிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்புறம் சபைக்குள்ளேருந்து நீக்கிறேன்னு சபாநாயகர் சொல்றாரு. அதுக்குள்ள லைவ்ல எல்லாம் பார்த்துடுறாங்க. இன்னைக்கு உதயநிதி சொன்ன மாதிரி அதை கட் பண்ணி ரீல்ஸா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எந்த வகையிலையும் ஜனநாயகத்துக்கு வலுப்படுத்துறத மாதிரி, இதெல்லாம் ஜனநாயகம் வலுப்படுறதெல்லாம் பெரிய வார்த்தை, கேவலமா இருக்கு. சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருந்துச்சு, இருக்குது, கொஞ்சமாவது மீதம் இருக்குன்னு என்னை போன்று இன்னும் நம்புகிறோம். அது இன்னும் கரையாமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு தான் இருக்கு.
சபாநாயகர் ரொம்ப நடுநிலையாக செயல்படுறாரு அப்படின்னு தாவேக்காவினர் எரிச்சல் அடிக்கிற அளவுக்கு பல நேரங்களில் அவர் நல்லா தான் செயல்படுறாரு. ஆனால் இந்த சில விஷயங்களில் கட்டுப்படுத்த இப்போ முதலமைச்சர் நடுவில் அப்படி நடந்து வந்தால 2 பக்கமும் நடுவில் நடந்து வர்றபோது அது ஒரு சர்ச்சையாச்சுல்ல. ஆமா. அவர் எழுந்து வந்தால் நீங்கள் வணக்கம் வைக்க மாட்டீங்கன்னு. ஒரு நட்பு ரீதியாக தோழமை உணர்வோடு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினச்சி விஜய் அப்படி வந்திருக்கலாம். விஜயும் அந்த சபைக்கு புதியவர் தான். அப்படி வந்துட்டு போன பிறகு ஒரு நாள் சாயங்காலத்தில் முதலமைச்சரை சந்தித்து சபாநாயகர், தலைவரே நீங்கள் நடந்து போனீங்க, அப்படி நடக்கிறது வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு தான். சொல்லியிருந்தேன்னா 2வது நாள் 3வது நாள் தொடர்ந்து வந்திருக்க மாட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு 2 நாளாக நடக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அவங்க தானே சார் தடுக்கணும். விஜய்க்கு என்ன சார், விஜய்க்கு புதியவரா, நாம தான் தெரிஞ்சவங்க தான் அதை போய் அட்வைஸ் பண்ணியிருக்கணும். அப்படி அட்வைஸ் பண்ணி தான் நடந்திருக்க மாட்டேன். நடக்கிறதுக்கு மரபே இல்லை, அது வழக்கத்துலையும் இல்லை. வழக்கத்தில் இல்லாத ஒன்றை செஞ்சுட்டு அவர் வரும்போது நீயே எஞ்சி நிற்கலன்னு அந்த குதர்க்கமாக கேள்வி மட்டும் எது கேட்குறீங்க? அப்போ அவங்க எதிர்கேள்வி கேட்டாங்கல்ல, அவர் அமைச்சர் பதவிக்கு இணையானவர் எதிர்கட்சி தலைவர், அப்போ அவர் வந்தால் நீங்கள்லாம் எஞ்சி நிற்பீங்களா? விஜய் விட்டுடுங்க, முதல்ல அமைச்சர் எழுந்து நிற்பாங்களா, உதயநிதி எழுந்து வணக்கம் சொல்லுவாங்களா உள்ள நுழையும் போது? வழக்கத்துல இல்லை சார். அவரவர் கட்சி தலைவர் வர்ற போது அந்தந்த கட்சி எம்எல்ஏக்கள் எழுந்து நிற்பாங்க. சபாநாயகர் வர்ற போது முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்பாங்க. இது மட்டும்தான் இங்கே வழக்கத்தில் இருக்கிற விஷயம். இப்படி சபைக்கு மாறான விஷயங்களை, வழக்கத்துக்கு மாறான விஷயங்களை ஒரு அதிகார துணியோடு அமல்படுத்த நினைக்கிறது, பேசுறது, இது நல்லது இல்லைன்னு தோணுது. ஏன்னா நீங்க லைவ்ல திரும்ப சொல்ல லைவ்ல காட்டுறீங்க, மக்கள் எல்லாத்தையும் தான் பாக்குறாங்க. இல்லை, இப்போ சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனைகளை தாண்டி யார் அதிகமாக ஃபோர்ஸா எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற அந்த சபாநாயகர் வார்த்தை விட்டா, நீங்க கவன ஈர்ப்பு தீர்மானத்துல யார் கவனத்தை ஈர்க்க நீங்க இப்படி எல்லாம் தேவையில்லாத பேசுறீங்கன்னு கண்டிக்கிற அளவுக்கு நான் சொல்ல ப்ரொவோகேட்டிவா பேசுறேன். குறிப்பாக சில அமைச்சர்கள், உலகத்துக்கே தெரியும், நான் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, அதை அவங்கள திருத்திக்கிட்டாங்கன்னா, கட்டுப்படுத்திக்கிட்டாங்கன்னா அந்த அரசுக்கு நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது, ஜனநாயகத்துக்கு 3வதா கூட வச்சுக்கிறேன், ஜனநாயகத்துக்கு கொஞ்சம் நல்லது. இல்லாட்டி வெகு சீக்கிரத்தில் இவங்க அம்பலப்படுவாங்க. ஏண்டா நேரலை அனுமதிச்சோன்ற அளவுக்கு நீங்கள் நொந்து போயிடுவீங்க. மக்கள் எல்லாத்தையும் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த நேரலைகள் எந்த மாதிரி தாக்கத்தை இதுவரை ஏற்படுத்தினா, ரீல்ஸில் பார்க்கும்போது நிறைய பேர் அதை ஷேர் பண்ணி தான் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த மாதிரி தானே ஏற்படுது. அந்த சட்டமன்றம் என்ன, அதனுடைய மாண்பு என்ன, அதில் இருக்கிற நடைமுறை என்ன, எதை செஞ்சுருக்கணும், எதை செய்யக்கூடாங்கிற தெளிவு பொதுமக்களுக்கு இன்னும் அவ்வளோ, ஏன்னா நேரலையில் தெரியாது. அப்படி புரிதலில்லாமல் இருக்கிற மக்களுக்கு தப்பானதை புரிய வச்சு இதுதான் சட்டமன்றம் மாண்புன்னு தயவு செய்து காமிச்சிடாதீங்க. அதுக்கு தயவு செய்து நேரலையை நிறுத்துங்க. கொஞ்சம் நஞ்ச மரியாதை அதுக்கு மீதம் இருக்கட்டும். இதுதான் மாண்பு, இதுதான் மரபுன்னு புதிதாக கற்றுக்கொள்ள நினைக்கிற பெண்கள்லாம் நிறைய பார்க்குறாங்க வீடுகள்ல. அந்த பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் ரசிக்கிற, நீங்கள் ஆட்சிக்கு வர பெரும் உதவியாக இருந்த ஜென்சி கிட்ஸுக்கு தப்பான விஷயங்களை கற்றுக் கொடுத்துறாதீங்க. இல்லாட்டி எல்லோரும் பார்க்குறாங்கன்னு ஒரு தார்மீக பயத்தோட சபையை நடத்துங்க, சபையில் பேசுங்க. இது எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். ஏற்கனவே முதலமைச்சர் வந்து 3 அமைச்சருடைய கோப்புகள் இருக்கு, தேவையான நேரத்தில் நாங்கள் பிரிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அதோடைய எதிர்வினையாக இல்லை, அந்த வார்த்தை முதலமைச்சர் பேசின வார்த்தையே தப்பு. ஏதோ கையில் வச்சுக்கிட்டு மிரட்டுற மாதிரில இருக்கு. திறந்து பார்த்துட்டு இந்நேரம் அறிவிப்பு வந்திருக்கணும் சார். ஆமாம், வருவாய்த்துறையில் இந்த தப்பு நடந்திருக்கு, கடந்த ஆட்சியில் உள்ளாட்சித்துறையில் இது நடந்திருக்கு, ஏன் சொல்ல மாட்டேறீங்க? அதுக்கு தான் உதயநிதிக்கு சரியாக கேட்டார். இன்னைக்கு ஜோசிகார்கிட்ட நான் டைம் கேட்டிருக்கீங்களா? வெளியிடுங்க சார், தப்பு நடந்தால் வழக்கு போடுங்க சார். தப்பான ஒரு ஆட்டிடியூட் அது. முதலமைச்சர் தான் சொன்னேன், சட்டமன்றத்துக்குன்னு சில மரபுகள் இருக்கு, முதலமைச்சர் பதவிக்குன்னு சில மாண்புகள் இருக்கு. அவர் இன்னும் அந்த மேடை பேச்சு ரசிக்க தகுந்த மாதிரி இல்லை. இந்த ஆட்சிக்கு வந்து 2 இடத்துல நன்றி சொல்ல போனார், கரூருக்கும் திருச்சி அவருடைய தொகுதிக்கும். 2லையுமே அவர் பேசிய பேச்சு மக்களை முகசொலிக்க தான் வச்சுச்சு. அவர் பயன்படுத்திய சில வார்த்தைகள் சட்டமன்றத்தில் அவர் யதார்த்தமாக பேச நினைக்கிறார். பேச ஆரம்பிச்சதுக்கே நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படி பேசதான் அவர் மெருகேறுவார். நான் அப்படி பேசுகிற போது அந்த அதிகார துணி வராமல் பார்த்துக்கணும். மக்கள் உங்களையும் தானே லைவ்ல விஜய் தானே பார்க்குறாங்க. ரசிக்கிற விஜயை முகம் சொல்லிக்க வச்சிடக்கூடாது. இவரோட அதிகாரம் கையில் இருக்குன்னு அப்போ மிரட்டுறாரா? கோப்பு இருக்குன்னா திறந்து பாட்டு நடு. எதுக்காக நான் இடைத்தேர்தல் வருது, 1-2வது நீங்கள் ஜெயிக்கணும் இல்லைன்னு ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். எனக்கு அது சரியா. ஒருவேளை அதில் நான் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தால் 6 தொகுதி அல்லது 7 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருதுன்னா அந்த 7லையும் நீங்கள் தோத்துறீங்க, 1-2 ஜெயிச்சுட்டு போங்க, அது வரைக்கும் மூடி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அதுவே தப்பான ஒரு அணுகுமுறை தான். தவறு நடந்திருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா காவல்துறைகிட்ட கொடுங்க, அவங்க அதை இனிஷியலாக ப்ரூவ் பண்ணி பார்க்கட்டும். எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு ஆதாரம் இருக்கு, போடுங்கன்னு தானே நம்ம சொல்றோம். ஒண்ணுமே இல்லாம செந்தில் பாலாஜியை துரத்துறீங்க. சொத்தை வழக்கு உதயநிதிக்கு ஆயிரக்கணக்கான போலீஸாரா இன்னைக்கு வேலை வாங்கினீங்க, ஒரு நயா பைசா புரோஜனம் இல்லை. கைது பண்ண வந்திருக்கோன்னு ஒரு டிஐஜி விட்டு சொல்றீங்க, அவரு உள்ள போய் கைது பண்ணியே கூட்டிட்டு போறார். கூட்டி போயிட்டு இருக்கும்போது கோர்ட்ல நாங்கள் கைது பண்றது போறதில்ல, விசாரிச்சுட்டு விட போறோன்றீங்க. அப்ப நீங்க பல்டி அடிச்சீங்கன்னா அந்த டிஐஜியோட மனநிலை என்ன? பேரை மறந்துடும். ஒரு ஐபிஎஸ் அதிகாரிய நீங்க சொல்றத அவர் செய்கிறார், கடைசியில் எங்களுக்கு அந்த ஐடியா இல்லைன்னா அவர் என்ன எங்க கொட்டி முகத்தை வைப்பார்?
அவரை நீங்கள் கை விட்டுட்டீங்களே அன்னைக்கு, கோர்ட்டில் வேற நிலைப்பாட்டு எடுக்கிறீங்களே, சொத்து வரியை உயர்த்த சொல்லி அதை சரி பண்ண சொல்லி யாரோ ஒருத்தர் உத்தரவு போடுறீங்க, கார்பரேஷன் கமிஷனர் செய்கிறாரு, பல லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க, ஏன்னா 4 மடங்கு உயர்ந்துருச்சுன்னு. கேஹேன்னு சத்தம் வந்தோடனே, எதிர்ப்பு வந்தோடனே அதை திரும்ப பெறுகிறோன்ட்டாரு. அப்போ அரசு மௌனமாக இருக்கு. யாரு சமீரன் கார்பரேஷன் கமிஷனருக்கு உத்தரவிட்டது யார் தெரியாது, அவரை கைவிட்டீங்களா? தாசில்தார் ஒரு சுற்றறிக்கை விட்றாரு, என் வட்டத்தில், இந்த குஜிலியம்பாறை வட்டத்தில் யாரெல்லாம் சிபிஐ இருக்கா சிபிஎம் இருக்கா எடுன்னு. அவன் துண்டக்கான துணியக்கான எதுக்குடா இந்த மாதிரி கிளறாங்கன்னு. அந்த தாசில்தார் எப்படி தன்னிச்சையாக நைட்டு கனவுல அசிரீரி வந்து காலையில் ஒரு சர்க்குலர் அனுப்பு, உன்னோட வட்டத்தில் யாரெல்லாம் இருக்கா எல்லாத்தையும் எடு சொன்னாங்களா? எதன் அடிப்படையில் செஞ்சார்? ஆகஸ்ட் 14 நினைக்கிறேன், சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டம், மந்த்லி ரெவியூ மீட்டிங். அது தலைமைச் செயலர் தலைமையில் மாதம் ஒன்று நடக்கும், எல்லா ஆட்சியிலும் நடக்கும். மாதம் ஒன்று அவர் தான், ஏன்னா அவர் தான் டாப் பியூரோக்ராட். அவர் அதில் விவாதிக்கிற போது தலைமைச் செயலர் ஒரு விஷயத்தை விவாதிக்கிறார். இந்த மாதிரி காக்ரோச் பார்ட்டி இடதுசாரியில் போராட்டம் பண்ணுறாங்க, அது கொஞ்சம் வலுவாக இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு விவாதிக்கிற போது, அப்போ மாணவர்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இளைஞர்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஏதோ விவாதம் வருது. விவாதிக்கிறது தப்பு இல்லை, அதுக்கு தான் அரசு நிர்வாகம் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. விஜய் இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்த பிறகு தான் அவருக்கு தெரியும். அங்கே முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறதுல இருக்கிற நெருக்கடிகளும் அந்த கடமைகளும் பொறுப்பும் புரியும். அதன் அடிப்படையில் தலைமைச் செயலர் விவாதிக்கிறார். விவாதிச்சிங்க சரி, அதை மினிட்ஸில் ஏற்றுறீங்க. மினிட்ஸில் ஏற்றின என்ன அர்த்தம்? ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டா அந்த முடிவுகள் கீழே வரைக்கும் அந்த ஹைரார்கி படி சர்க்குலராக போகணும். அப்படி போனதுதான் குஜிலியம்பாறை தாசில்தார் போய் சேர்ந்துச்சு. எல்லா தாசில்தாருக்கும் போயிருந்திருக்கும். அவருக்கு அன்னைக்கு சந்திராஷ்டமா இல்லை 7.5 சனி உஷத்தில் இருந்துச்சா ஜென்மச்சனியா தெரியாது. அந்த தாசில்தார் பலிகடானார். அடுத்து கல்லூரி கல்வி ஆணையரகத்துலேருந்து ஒரு ஜேடி ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. மாணவர்கள் மாணவிகள் இளைஞர்களை தடுப்பது, அதுக்கு எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யுங்கன்னு. இளைஞர்களை தடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? எந்த துறை தடுக்க முடியும்? அந்த இளைஞன், சோக்கால்டு இளைஞன் வீதிக்கு வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்ய முனைந்தாலோ செய்தாலோ காவல்துறை தான் போகணுமே தவிர வருவாய்த்துறைக்கோ இளைஞர் நலத்துறைக்கோ கூட இளைஞர் அந்த துறை சார்ந்தவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சட்டமன்றத்தை விளக்கம் தராங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க சொல்லுங்க? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? தாசில்தாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க, சுற்றறிக்கை திரும்பப்பட்டீங்க. இப்பதான் நான் சொல்றேன், இந்த அதிகாரி தலைமைச் செயலரை கை விட்டீங்களே நீங்க. சட்டம் ஒழுங்கு தொடர்பான ரெவியூ மீட்டிங் நடக்கிற போது இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துற பற்றியும் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கன்னு தலைமைச் செயலருக்கு சொன்னது யார்? அவங்க அப்படியே ஒதுங்கிட்டாங்க. தலைமைச் செயலர் மேல குறி வச்சிட்டீங்க. இடதுசாரிகளும் தலைமைச் செயலரோடு நிறுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேல பார்வை, அதிகாரிகள் ஆட்சி அப்படின்னு சொல்லி, அதான் இடதுசாரிகளுக்கு மேல பார்வை வராது. ஏன்னா இவங்க ஆதரவு கொடுக்குற ஆட்சியா, அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கறத வாபஸ் வாங்கணும் அப்படிலாம் நான் சொல்லல. தப்புன்னு சொல்றதுக்கு தயங்குகிற இடதுசாரிகளை நான் பார்த்து பல காலம் ஆச்சு. திமுகவோட தோழமை இருந்தபோது மென்னியை பிடிச்ச மாதிரிலாம் திமுக விமர்சித்த கட்சிகள் தான் ரெண்டும். எங்க போச்சு அந்த சிபிஐ, அந்த சிபிஎம்? அதென்ன தலைமைச் செயலரோடு நிறுத்துறீங்க? இந்த தலைமைச் செயலருக்கு உத்தரவிட்ட பிரகஸ்பதி யாருன்னு சண்முகம் கேட்டிருக்க வேண்டாமா? வீரபாண்டி எங்க போனார் சொல்லுங்க சார். உங்க ஆன்மா மேலே கை வச்சு ஒரு சேட்டை நடந்திருக்கு, மீயாவுன்னு பதுங்குறீங்க. இடதுசாரிகளுடைய அந்த போராட்ட குணம் இந்த லட்சணத்துல இன்னைக்கு வீழ்ந்து போய் கிடக்குதா? கேள்வி கேட்கற கூட உங்களுக்கு துணிச்சல் வரலையே. இல்ல வெளியில இருந்து ஆதரிக்க இவங்க கேட்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலமைச்சர் விஜய் என்ன செஞ்சிருக்கணும்? எனக்கு தெரியாம இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் யாரு கொடுத்தா? சீஃப் செக்ரட்டரி விசாரிச்சிருக்கணும். விசாரிச்சு நீங்க அரசு அறிவிப்பாலாம் விட முடிய வேண்டாம், அது தர்ம சங்கடம் இருக்கு. தகவல் கசிவுன்னு ஏன் போட மாட்டீங்க? விஜய் கூப்பிட்டு கண்டிச்சாரு, தலைமைச் செயலருக்கு இந்த உத்தரவு போட்டது யாரு? என்னுடைய செயலாளரா, முதலமைச்சரின் செயலாளரா, இல்ல அதிகார மையங்களா? விஜய் இந்த ஆட்சியில் எது இருக்காது என்று சொன்னாரோ அந்த எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி யாரு? சொல்லுங்க சார். இத்தனை விஷயம் நடக்குது சார். ஒரு துளி இதுல கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த பதில் வரமாட்டேங்குது சார். டிட்டாச்சாவே இருக்காங்க. சர்ச்சை வந்தா ஒதுங்கிடுறாங்க. கோவை மாணவன் கொல்லப்படுறான், போதைப் பொருள் வித்ததை போய் சொல்றான், ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்கன்னு பெத்த தாய் தகப்ப சொல்றாங்க. இல்ல அது கோஷ்டி மோதல்ங்கிறாங்க. சரி, அதை பூசி மொழுகுறீங்க. அடுத்த நாள் திருவற்றியூர்ல கொள்றாங்க, அதே போதை விவகாரத்துக்காக அடிச்சு கொள்றாங்க அதே மாணவனை. அவன் ஜென்சி கிட்டு தானே, உங்களை ஆதரிச்ச குரூப் தானே. இது வரைக்கும் விஜய் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. இல்ல போதை 2021 இருக்கு, உடனடியா 100 நாட்கள் தடுக்க வேணாம் சார். அது இறந்த மாணவன், என் தம்பி இறந்திருக்கான். நான் அடிக்கடி அப்படி விட்டு போறதுதான். நான் உங்க தாய் மாமன், உங்க அண்ணன், உங்க மாமன் மதுரை மாநாட்டில் பேசினார்ல, தேர்தல் பிரச்சார கூட்டங்களை பேசினார்ல, உங்க தம்பி கொலை செய்யப்பட்டு கிடக்குறான் 2 ஊர்லயும். விஜய் என்ன செஞ்சார் மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. தப்பு இல்லையா? நான் முதலமைச்சரை பார்த்து வெளிப்படையாவே கேட்கிறேன், நீங்க பண்றது தப்பு இல்லையா? உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க?
சார்ஜ் ஷீட் போட்டு அவனை அப்படியே காலரோட பிடிச்சிட்டு போய் குற்றவாளிகளை கோர்ட்டில் போய் நிறுத்த சொன்னோமா? அதெல்லாம் சினிமாவில். ஒரு ட்வீட்டு, அந்த உயிரை இழந்த குடும்பத்தோட துக்கத்தில் நானும் பங்கெடுத்துக்கிறேன். இந்த ஆட்சியில் இனிமேல் இது போன்று நடக்காது. ஒரு 4 வரி சொன்னா என்ன சார் நீங்க குறைஞ்சிருவீங்க? லாக்அப் டெத் அதே போல 3 மாதங்களா 6 நாகர்கோவில் அவருடைய துறை சார். நீங்க தான் சார் ஏடிஜி நியமிக்கிறீங்க. விஜய் தான் சார் உத்தரவு போறார். சிறைத்துறை தலைவரை நியமிக்கிற அதிகாரம் சிறைத்துறை அமைச்சர் தான் நிர்மல்குமார். தார்மீக பொறுப்பு இவருக்கும் தான் இருக்கு. உள்துறை கீழே வருவது சரிதானா? சரி, கொல்லப்பட்ட கைதி யாரு? மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அமைச்சரும் யாரு? விஜய் தான். அவர் தான் துறை வச்சிருக்கிறாரு. சொத்து வரி உயர்த்தினதுல நகராட்சி நிர்வாகத்துறை யார் அமைச்சர்? விஜய் தான் அமைச்சர். அப்ப அவர் சம்பந்தப்பட்ட துறையில இவ்வளவு சர்ச்சை வருது. வாயை திறந்து ஒண்ணு பேசலாம். முதலமைச்சர் பேச மாட்டார், நாங்க பேசுவோம். ஏன் நீங்க பேசல? அப்படி சொன்ன ஆதவ திருவொற்றியூர்ல துரத்துனாங்களே, மக்கள் துரத்தி அடிச்சாங்களே. 4 வருஷம் கழிச்சு 5வது வருஷம் தொடங்குற போது, தேர்தல் நெருங்குற போது வர்ற மக்கள் கொந்தளிப்பு 100 நாள் கூட முடியாத நிலையில திருவொற்றியூர்ல இருந்து 2 அமைச்சர்களை துரத்துனாங்களே, ஏன் சொல்லுங்க? எனக்கே புரியல. அப்ப விஜய் அதை யோசிக்கணும்ல. நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு தலைநகர் சென்னையில நம்மளை துரத்தி அடிக்கிறாங்க. நீலாங்கரையில இருந்து கோட்டைக்கு வர வரைக்கும் 2 பக்கமும் ஜனம் திரண்டு நிக்குது சார் விஜயை பாக்குறதுக்கு. நானும் அந்த பகுதியில் வசிக்கிறவன் தான். தினசரி நானும் பாக்குறேன். மக்கள் ஒரு பக்கம் இப்படி அபிமானம் வச்சிருக்கிறாங்க. அதே தலைநகர் சென்னையில நம்ம அமைச்சர்களை துரத்தி அடிக்கிறாங்க. என்ன நினைச்சு? ஏதாவது அமைச்சர் கூட்டத்துக்கு என்னன்னு கேட்டாரு முதலமைச்சர்? ஏதாவது தகவல் கசிஞ்ச தகவல் கூட வரலையா சார்? அது எங்கேயோ ஆப்பிரிக்கால, இது தான்சானியால, இது கானால நடந்த மாதிரில எங்கேயோ கடந்து போறீங்க நீங்க. உங்க நிர்வாகத்தின் கீழே இருக்கிற மாநிலத்தில் நடக்குது சார். நீங்கள் ரசிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற, உங்களை ஆராதிக்கிற ஜென்சி கிட்ஸ் 2 பேர் சத்து கிடக்குறான் சார். பதிலே பேசல. சரி சார், அதே போல் தென் மாநிலங்களுடைய மாநாடுகள் நடக்குது. ஏற்கனவே தமிழக அரசு ஒரு தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக. அதோடைய முரண்பட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னு ஊடகங்களில் வருது. இன்றைக்கி சட்டமன்றத்தில் நாங்கள் அதே நிலைப்பாட்டை தான் இருக்கோம்னு அமைச்சர்கள் பேசுகிறத பார்க்க முடியுது. சரி, இதில் அதே நிலைப்பாட்டில் இருக்கீங்கல்ல. ஏன் அமித்ஷா, அவர் தான் துறை அமைச்சர், அமித்ஷா தான் அந்த மசோதாவை கொண்டு வர போகிறவர். என்னைக்கு கொண்டு வந்தாலும் அவர் இப்படி மூலஸ்தானத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி மூலவர் உட்காந்துருக்கிறார்ல. நீங்கள் 4 பேர் உட்காந்துருக்கீங்கல்ல, அதுதான் சார் சரியான இடம். சட்டமன்றத்தில் உங்கள் நிலைப்பாடு தான் சொன்னீங்கல்ல. விஜய் வேலை ஒரு வார்த்தை வந்துச்சான்னு கேளுங்க. அப்ப விஜயை அந்த மூளையில தள்ளி ஒதுக்கி அவரை அவமானப்பட செய்த பிரகஸ்பதி யார்? 540 யாரு சார் பரப்புறா? என்ன சார் இது? அப்படி கேட்கறது பூரா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அது ஊடகத்தோட வேலை இல்லை. அவங்க 1000 பேசிட்டு போட்டோம். உங்க நிலைப்பாடு தானே 543 அப்படிங்கிற நம்பர் விஜய் வாயிலிருந்து வந்துச்சா? அதுல ஃப்ரீஸ் பண்ணுங்கன்ற 3வது வார்த்தை வந்துச்சா? ஏன் வரல? சட்டமன்றத்தை நீங்க நிறைவேற்றின தீர்மானம் சார். அதுக்கு நேர்மாறா ரெப்ரசன்டேஷன் குறையாம பாத்துக்கணும். அதுவும் நியாயமான பார்வை தான். இந்த கருத்தும் இருக்கணும் தான். 543 ஃப்ரீஸ் பண்ணுங்க. 25 வருஷத்துக்கு டீலிமிட்டேஷன் கொண்டு வராதிங்க. ஒருவேளை கொண்டு வந்தால் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையாம பார்த்துக்கோங்க. 2வது பாராது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு சலுகை கொடுக்க முடிஞ்சா கொடுக்கறத பரிசீலிங்க. 3வது பாரா. ஏன் இதை சொல்ல மாட்டீங்க? வசதியா எல்லாத்தையும் மாறிட்டு சட்டமன்றத்தை நீங்கள் எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறா ஒரு பேராவை எழுதி வச்சு முதலமைச்சரை படிக்க வைக்கிறீங்க. அவரை அவமானப்படுத்துற மாதிரி அதே வாசல்ல நின்றுக்கிட்டு எங்கள் நிலைப்பாடு 543 ஃப்ரீஸ் பண்றதாங்கிறீங்க. அப்ப விஜயை அவமானப்படுத்தியது யார்? எனக்கும் முதலமைச்சரான அவரை அவமானப்படுத்தி அந்த பிரகஸ்பதியை பார்க்கறதுக்கு நானும் தான் ஆவலா இருக்கிறேன். கேட்கணுமா கேட்கக்கூடாதா சார்? எங்க நிலைப்பாடு அதுதான். ஏன் இல்லை ஸ்பீச்ல? ஏன் இல்லை? அதுக்கு நேர்மாறா ஒரு பேராவை எதுக்கு திணிச்சிங்க? விஜய் பேசுனது சட்டவிரோதமோ தப்பானதோ மக்கள் விரோதமானதோ தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானதோ அல்ல. ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தை. ஆனா உங்க நிலைப்பாடுன்னு ஒண்ணு எடுத்தீங்களே, சோக்கால்டு நிலைப்பாடு, வேணும் வேணும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொன்ன போது அதை காதுல கூட வாங்காம காங்கிரஸ் கட்சி சொன்னதை கேட்டுக்கிட்டு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி கடைசியில் தோழமை கட்சி எம்பிக்கள் கூட்டமா மாறி அதனுடைய கண்டென்ட் எடுத்துட்டு ஒரு தீர்மானம் போட்டீங்களே, அந்த தீர்மான வாசகம் உங்க நிலைப்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருந்தால் அமித்ஷா முன்னால் பேசிய பேச்சில் அந்த பேரா இல்லையே. ஏன்? என்ன காரணமா இருக்கு? ஒரு வாரத்துல இந்த நிலைப்பாடை நிலைப்பாடை மாத்தினாங்களா? நம்ம நிர்மல்குமார் மாத்தலையில சொல்றாரு. அப்ப மாத்தலைன்னா விஜய் அவமானப்படுத்தினது யாருன்னு தானே கேட்கிறேன். அவருடைய உரையை தயாரித்தது யார்? முதலமைச்சர் உரையை சில அதிகாரிகள் குழு தான் தயாரிக்கும். நான் மறுக்கல, அதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தான். அப்போ இந்த பேராவை எடுத்துருங்க, இந்த பேராவை சேருங்க. அப்போ நீங்க பிஜேபியை பார்த்து பயப்படுறீங்களா? அமித்ஷாவை பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல அமித்ஷா ஏதாவது உங்களை மிரட்டினாரா? அப்படியே மிரட்டினாலும் நீங்க பணிஞ்சு போகணும் இதுக்கு அவசியமே இல்லையே. முதல் பேரா விஜயனுடைய ஸ்டாண்டு, தாவேக அரசனுடைய ஸ்டாண்டு 543 ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பேரால் இதை சொன்னா தப்பு இல்லையே.
ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய பேராவை சொல்லாமல் நாங்கள் அந்த ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம்னு சொன்னால் அதை நம்புவதற்கு மக்கள் முட்டாள்கள் அல்ல. எல்லா அமைச்சர்களும் ஒட்டுமொத்த அரசும் இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் முட்டாள் இல்லை. அந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. ஏதோ அதிகாரத்துக்கு வந்துட்டோங்கிறதுக்காக நம்ம சொல்றதையெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு யாராவது நினைத்தால், இன்னைக்கு சில பேர் இருக்கிற கதியை பார்த்த பிறகு நீங்க அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கும் அந்த கதி நீண்ட தூரத்தில் இல்லை. தேர்தல் இந்த மறுவரை சொந்தமான முதலமைச்சருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை காங்கிரஸ் எப்படி பார்க்கும் சார்? இல்லை, அவங்க கொஞ்சம் குழப்பத்திலாம் இருப்பாங்க. எதனால இப்படி தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டாரு, இல்லை நிஜமே இப்போ அந்த காங்கிரஸை சமாதானப்படுத்துறதுக்கு தான் நிர்மல்குமார் இப்படி பேசிட்டு இருக்காரு 2 நாளா சட்டசபையிலையும், நேற்று வென்யூ வாசல்லையும். தேர்தல் மறுவரையை டீலிமிட்டேஷன் ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்கள்னு ராகுல் காந்தி சொன்னார். இப்போ இது என்னன்னு சொல்றது? சரியான வார்த்தையை ஞாபகப்படுத்திட்டீங்க. இப்போ யார் எட்டப்பர்னு மாணிக் தாகூர் இன்னும் அதே நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காரா? இல்லை மாணிக் தாகூர் அந்த வாசகத்தை முன் வச்சா அது அமைதியாக நீங்கள் கடந்து போக தாவேக்க தயாரா? எத்தனை கேள்விகள் இருக்கு. முழுமையான உண்மையை மக்கள்கிட்ட சொல்லணும். நான் திரும்ப சொல்றேன், விஜய் 543 ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னது தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமானது அல்ல. நேற்று அமித்ஷா முன்னாடி அந்த கருத்தை மறந்துட்டு தள்ளி வச்சுட்டு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறையாம பார்த்துக்கன்னு சொன்னதும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிரானது அல்ல. ஒரு தமிழ்நாட்டின் முகமாக இருந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் சொன்ன கருத்து சரிதான், ரெண்டுமே சரிதான். வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு கருத்தை சொல்றீங்களே ஏன்? அதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே கேள்வி. மனசாட்சியோடு, அதாவது என்ன சொல்றது, இந்த ஏதோ நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கிற அதிகார மமதையோடு அதையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி, அதெல்லாம் ஒரு காத்து மாதிரி இங்க நிற்கும், அப்புறம் அங்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் மறந்துட்டு மனசாட்சியோடு இதை தெளிவுபடுத்துங்க. அதே போல சட்டமன்றத்துல நிறைய முதலமைச்சரை பற்றி தனி துதிப்பாடுவது, புகழாரம் சுட்டுவது பழைய அதிமுகவுடைய பாணி மீண்டும் தொடருது அப்படின்றாங்க. அது அந்த ஆதவர்ஜனாவே அதெல்லாம் முதலமைச்சருக்கு புகழரை பிடிக்காதுன்னு சொல்லிட்டார். சபாநாயகரும் எப்ப எல்லாரும் சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் சீக்கிரம் பேச்ச முடியுங்கிறார். இது வழக்கமா நடக்கிறது தான். அதான் யாருடைய கவனத்தை ஈர்க்க நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள்னு சபாநாயகர் கண்டிக்கிற அளவுக்கு சில அமைச்சர்களும் தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி ப்ரொவோக் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு இளைஞர் அப்படிங்கிறதுனால ரசிக்கிற மாதிரி இருக்கலாம். சட்டமன்ற மாண்புகளுக்கு இதெல்லாம் துரோகம் பண்ற மாதிரி. இந்த கார் வழங்கிய விவகாரத்துல எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஏற்புடையதா சார்? இது குற்றச்சாட்டு இல்லை, அவங்க நிலைப்பாட்டை அவங்க சொல்றாங்க. சார் எங்களுக்கு கார் இருக்கு, எங்களுக்கு வேண்டாம் உதயநிதி சொல்லிட்டார். மனசாட்சியில் ஒரு எம்எல்ஏ இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, அதுக்கு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லையா, ஒரு அந்த சம்பளத்துல 25,000 கூட்டுறோன்னு கூட்டினா தப்பே கிடையாது. டீசல் போட காசு இல்லை, இன்னொரு 10,000 கூட கொடுக்குறேன், இல்லை எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 கூட கொடுக்குறோன்னா கூட தப்பு இல்லை. சரிதானா? நான் 3 கார் வச்சிருக்கோம், 4 கார் வச்சிருக்கோம்னு வெள்ளை பேப்பர்ல இல்லை, பிரமாண பத்திரம் பத்திரத்தால டைப் பண்ணி நோட்டரி சைன் பண்ண இவரும் சைன் பண்ண அந்த பேப்பரை காமிச்சது பொது ஆவணமாக இருக்கிறது போது எங்களுக்கு கார் இல்லைன்னு பச்சையா போய் சொல்றாங்க 2-3 எம்எல்ஏக்கள். அதை நம்பிக்கிட்டு அல்லது அதை அப்படி சொல்ல வச்சோ ஏதோ நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இல்லாத ஆட்களுக்கு சொந்த பணத்தில் கொடுங்க சார். இல்லை நிஜமாவே கார் இல்லாத ஆட்களுக்கு ஒரு சிறப்பு அரசாணை போட்டு அரசு நிதியிலேருந்தே கூட ஏதாவது ஒரு ஹெட்டில் கொடுத்துட்டு போங்களேன். மொத்தமாக கொடுத்துட்டு அது வேணான்னு சொன்னால் அதை நக்கல் பண்ணுறாரு ஒரு அமைச்சர். ஏன் அப்புறம் அரசு பங்களா மோட்டியது? அரசு பங்களாவில் வசிக்கிறதும் காரை வச்சுக்கிட்டு இன்னொரு காரை வாங்குறது ஒன்றா? பேசணுங்கிறதுக்காக எதையாவது பேசக்கூடாது சார். வேணான்னா ரொம்ப நல்லது, அரசுக்கு அவங்க உதவி பண்ணுறாங்க. அதைத்தான் நேரு எஞ்சி சொன்னார், யோ நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம்யா, கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு கார் வேணாம்னா அது சில பல கோடி மிச்சமாகும்னு சொல்கிற, அதை நக்கல் பண்ணுறீங்க உட்காந்து. அதான் ஒரு எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு. நக்கலும் நையாண்டியும் அதிகார மமதை கலந்து ஒரு எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு. ஒரு துளி கூட தாவேக்காக்கு இது பலன் அளிக்காது. எல்லை மீறுகிற எதிர்கட்சிகளுக்கும் அது பலன் தராது. சார், பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி கருத்துக்கு நடத்தும் நன்றி. நன்றி. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.